ஆர்ஆர்பி குரூப் டி கணிதம் சிம்பிளிஃபை கணக்கு. இந்த கணக்கு பாருங்கள். √24 + 9 ÷ 3 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது √24 + 3 9 3ஆல் வகுத்தா 3. அப்போது √27 ரெண்டுத்தையும் 24 + 3 கூட்டினா 27. அப்போது 27 √27னாக்க √3³ அப்போது இந்த 3³ எப்படி எழுதலான்னா 3² 3 புரியுதுங்களா? இப்போது இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் போயிடும். அப்போது இங்கே 3 இருக்குங்களா? இது ஒரு √3. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். 40² - 20² ÷ 5² என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இது எந்த இதில் இருக்குன்னாக்க ஃபார்மேட்டில் இருக்குன்னாக்க a² - b² இருக்குது. அப்போ a² - b² a + b × a - b. இதுதான் இந்த ஃபார்முலா. புரியுதுங்களா? அப்போது இதை போட்டிங்கன்னா ஏக்கு பதிலாக 40 போடுங்க. 40 + 20 40 - 20 வகுத்தல் 5². 5 × 5 5². புரியுதுங்களா? இப்போ 40ல் 20 போயிடுச்சுன்னா 20. 40 + 20 60. 60 × 40ல் 20 போயிடுச்சுன்னா 20 வகுத்தல் 5 × 5. இப்போ இந்த 5யும் இந்த 20யும் கேன்சல் பண்ணால் 4. இந்த 5யும் இந்த 60யும் கேன்சல் பண்ணால் 12. இப்போ மீதி என்ன இருக்குது? 12 × 4 12 48. 48 தான் இதுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். √3² + 187 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது √3²னா 3 × 3 9 + 187 ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா √16 மீதி 1 18 186 186 தானே? 187 9 10 16 மீதி 1 9 1 196 சாரி 10 10 16 196 √196 196 ரூட் எடுத்தோம்னா 14 14² தான் ரூட்டு. அப்போது இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 14. புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். √9³ + 9³ + 9³. அப்போது இதை எப்படி செய்யணும்னா √9³ பொதுவாக எடுத்துக்கோங்க. அப்போது 1 + 1 + 1. இப்போது இந்த 9³ அப்படியே இருக்கட்டும். இது 3த்தையும் 1 + 1 + 1 3. இப்போ இந்த 9³ எப்படி பிரிக்கலான்னா 9னாக்க 3² 3² 9. இங்கே மேலே பவரில் 3 இருக்குது. அப்போது இங்கே 3. இது எல்லாமே எதில் இருக்குது? ரூட்டில் இருக்குது. புரியுதுங்களா? இப்போது
இந்த ரூட் ஆஃப் 3 இது ரெண்டுத்தையும் இப்போ இருக்குன்னா 3 பவர் 6 இன்ட்டு 3. இப்போ என்ன வரும்னா 3 பவர் 6 இருக்குங்க இல்லையா, 3 பவர் 6 இந்த ரூட்டுக்கு பதிலாக இன்ட்டு 1/2 போட்டுக்கலாம். இன்ட்டு 3 பவர் 1ன்னு வச்சுக்கோங்க. அதை இது வந்து ரூட்டில் இருக்குது, இது வந்து ரூட்டில் இருக்குது. அப்போது இங்கே வந்து இதுக்கும் கேன்சல் பண்ணுங்க, 6க்கும் 2க்கும் கேன்சல் பண்ணுங்க 3. அப்போது 3 பவர் 3 ரூட் ஆஃப் 3. 3 பவர் 3 வந்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ரூட் 3. அப்போது 27 ரூட் 3. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். அதே மாதிரியே இதுவும் செய்யுங்க. 13 ரூட் ஆஃப் 13 ஸ்கொயரை வெளில எடுத்துகிட்டு 1 + 1 + 1 + 1. அப்போது 13 ஸ்கொயர் இது 1 + 1 + 1 + 1 கூட்டினோம்னா 4. அப்போது இது வந்து ரூட்டு. புரியுதுங்களா? இப்போது ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர், இந்த 4 வந்து 2 ஸ்கொயராக பிரிச்சுடுங்க. அடுத்தது வந்து 13 இன்ட்டு 2, 13 இன்ட்டு 2 ஹோல் பவர் ஸ்கொயர் ரூட்டு. இந்த 2க்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போது 13 இன்ட்டு 2 என்னது? 2 6 1 2 2. இதுதான் ஆன்சர். 26 தான் ஆன்சர். அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 6. பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு ரூட்டு, இதை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ இந்த அண்டையும் ஸ்கொயர் பண்ணணும், அப்போ தான் சமமாகும். ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டுக்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 5ஐ ஸ்கொயர் பண்ணால் 25, இந்த ரூட்டுக்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போது இன்ட்டு 6 மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ 5 30, மீதி 3 2 12, 150 தான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். (81 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 ரூட் 27 இருக்குது. இப்போ இதை எப்படி பண்ணோன்னா 81x இதை ஸ்கொயர் பண்ணுங்க ஈக்குவல் டு, அப்போ இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம், ரூட் ஆஃப் 3 ரூட் ஆஃப் 27 வருதுங்களா? இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த 81 இந்த எக்ஸ் கூட இந்த 2 மல்டிப்ளை பண்ணு, பெருக்குனாக்கா 2x, 2x ஈக்குவல் டு இங்கே 3 ரூட் 27 இருக்குது. புரியுதுங்களா? இப்போது இந்த 81 வந்து நம்ம 3ஆல் பிரித்தோம்னா என்ன வரும்? 3 அடுக்கு 4 வரும். 4 பவர் ஆஃப் 2x, இந்த 2 இருக்குல்ல, அந்த 2x அப்படியே போட்டுக்கணும். ஈக்குவல் டு 3 அப்படியே போட்டு இந்த ரூட்டுக்குள்ளே 27 இருக்குல்ல,
அதை பிரிச்சிங்கனாக்க 27 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 புரியுதுங்களா? இப்போது இந்த ரூட்டு அப்போது இங்கே என்ன வரும்னாக்க 3 இந்த 4ஐயும் இந்த 2x பெருக்குனிங்கனாக்க 8x ஈக்குவல் டு இங்கே 3 இன்ட்டு இது 1 2 3 3 27 வருதுங்களா? அதை எப்படி எழுதலான்னா 3 கியூப் ஆச்சா, இந்த ரூட்டுக்கு பதிலாக இன்ட்டு பவரில் இன்ட்டு ஆஃப் போட்டுருவோம். புரியுதுங்களா? இப்போது 3 8x பவரில் இங்கே 3 பவரில் 1 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா 3 பவர் ஆஃப் 3/2 வருதுங்களா? இப்போது 3 பவரில் 8x ஈக்குவல் டு இந்த 3 ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்குது. அப்போ பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 3 பவரை ஆட் பண்ணோம்னா 5/2 வந்துடும். சரிங்க, இந்த 2 இங்கே போயிடுமா, 2 + 3 5 5/2 வந்துடும். இப்போது என்ன பண்ணணும்னா இந்த பவர் வந்து உங்களுக்கு அடியில் வந்து எண் மதிப்பு வந்து சமமாக இருக்குது. 3 இங்கேயும் 3 சமமாக இருக்குங்களா? அப்போது 8x ஈக்குவல் டு 5/2 வரும். புரியுதுங்களா? இப்போ இந்த 8ஐ கேன்சல் பண்ணுறதுக்கு இதை வந்து 1/8 பெருக்குறோம். அப்போ இதையும் 1/8 பெருக்குவோம். அப்போ இந்த 8க்கு இந்த 8 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 5/2 8 16. இதுதான் எக்ஸோட வேல்யூ. புரியுதுங்களா? 5/16 தான் வேல்யூ. புரியுதுங்களா? அடுத்த கணக்கை பாருங்கள். இதுவும் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குனாக்க a² - b² ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இப்போ a + b a - b. அப்போது 26 - 24 26 + 24 26 - 24. அப்போது 26 24 கூட்டினா 50. 26ல் 24 போச்சுன்னா 2. அப்போ 50 2 100 தான் ஆன்சர். 100. ஆனால் இது வந்து ரூட் இருக்குல்ல, அப்போது இங்கே வந்து இதுக்குள்ளே ரூட் போடுங்க. ரூட் போட்டிங்கன்னா 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன 10 தான் ஆன்சர். புரியுதுங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.